சொல்லணும், அது உங்களுக்காக அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த தயவு செய்து பிக் பாஸ் எல்லாம் பார்க்காதீங்க, எந்த வீட்லையும் அதை அனுமதிக்காதீங்க. ரொம்ப மோசமான கன்றாவி, உச்சக்கட்ட கன்றாவி அதெல்லாம். நாங்கள்லாம் முதல்ல சீரியல் பார்க்காதீங்கன்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ என்னமோ ரொம்ப மகா மோசமாக இருக்குது இந்த பிக் பாஸ் எல்லாம். ரொம்ப பச்சையாக அக்கிரமங்கள் செய்யப்படக்கூடிய ஒரு தொடர். பிக் பாஸ் ஒரு பிளானடான ஒரு அஜெண்டா. பிக் பாஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கொஞ்சம் கவனிக்கணும். இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் பிக் பாஸ் ஓடுது. இந்தியாவில் மட்டுமல்ல, சர்வதேச அளவில் ஓடுது. நீங்கள் உலகத்தின் எந்த நாட்டுக்கு போனாலும் பிக் பாஸ் இருக்குது. அந்தந்த நாட்டுக்கும் அந்தந்த கல்ச்சுரலுக்கும் தோதுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பிக் பாஸ் இல்லாத இது இல்லை. இதை ஒட்டு மொத்தமாக நடத்துகிற குரூப் என்பது ஒரே ஒரு குரூப் தான். திட்டம் என்ன தெரியுமா? மக்களுடைய கல்ச்சரை மாற்றணும், மக்களுடைய பண்பாட்டை மாற்றணும், கலாச்சாரத்தை மாற்றணும். எல்லாமே சாதாரணமாகும். அதாவது ஒரு குட்டப்பாவாடையோ ஒரு 2 பீஸ் ட்ரெஸ்ஸோ அப்படியே உரிச்சு போட்ட கோழி மாதிரி புல்ல சுற்றணும். இந்த ரூமில் இருக்கணும், அந்த ரூமில் இருக்கணும், பக்கத்து ரூமில் நடக்கிறத எட்டி பார்க்கணும், அடுத்த வீட்டு படுக்கை அறைய சோதனை பண்ணணும். ஒரு 20 வயசு புல்ல தொடைகள் தெரிகிற மாதிரி உட்காந்து சிகரெட்டு குடிக்கணும். யார் மேலே வேணாலும் யார் வேண்டாலும் முட்டிக்கலாம், உரசிக்கலாம், யாரோடும் வாழலாம். திடீர்னு ஒருத்தி வெளியே வருவா, திடீர்னு ஒருத்தி உள்ளே போவா. இப்படியெல்லாம் பிக் பாஸுகள். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இது ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவில் கிருமிகளால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு அஜெண்டா. யாரும் யாரு கூடயும் வாழலான்னு கல்யாணம் பண்ணாமையே சேர்ந்து வாழ்கிறானுங்களா இல்லையா? லிவிங் டுகெதர் கலாச்சாரங்கிறான், கெட் டுகெதர் கலாச்சாரங்கிறான்ல. கல்யாணம் பண்ணாமல் எவன் வேணாலும் எவன் கூடையாவது சேர்ந்து வாழ்கிறதுன்னு அந்த மாதிரி உள்ள கல்ச்சரை நியாயப்படுத்துறதுக்கு கொண்டு வர்ற தொடர்கள் தான் பிக் பாஸ் போன்றவை. நான் அது தனி தலைப்பாக பேச வேண்டும். அந்த அளவுக்கு அது அக்கிரமமானது. கொசுறு செய்தியாக நான் போகிற போக்கிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அவ்வளவு மோசமானது. நீங்கள் நடத்துகிறவனுங்களும் பார்த்தீங்கன்னா எவனும் கரெக்டாக பொண்டாட்டி கூட வாழ்கிறவன்லாம் நடத்துறதில்லை. சங்கையான மேடைகளில் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு எல்லாமே கல்யாணம் பண்ணாமல் வாழணும்னு நினைக்கிறவன். அப்படி ஒரு உலகத்தை கிரியேட்டிவிட்டி அவனுடைய திட்டம் இது. சர்வதேச அளவில் இது திட்டம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பிக் பாஸ் தமிழ்நாட்டுக்கான தொடர் அல்ல. ரொம்ப ஆபத்தானது. 20 வயசு புள்ள சிகரெட்டை கையில் வச்சுட்டு ஒரு ஜீன்ஸில் அரைக்கால் கூட சொல்ல முடியாது, கால் டவுசர் ஒன்றை போட்டுக்கிட்டு அசிங்கமாக தெரிகிற அளவுக்கு தம் அடிக்கிறத ஃபேமிலியே உட்காந்து பார்க்குறீங்களே. உங்கள் புள்ள அப்படி தம் அடிக்கிறத நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? உங்கள் புள்ள அப்படி எவன் கூடையாவது சாஞ்சிட்டு இருக்கிறத ஏற்றுக்குவீங்களா? பக்கத்து ரூம் பெட்ரூமை ஒருத்தன் எட்டி பார்க்குறத ஏற்றுக்குவீங்களா? அதுக்கு என்ன ரசிகைகள் அது இது. அப்பா, தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் உள்ளே வருவாங்களாம், வெளியும் போடுவாங்களாம். மகரிபிலேருந்து உட்காந்து என்னமோ யாரோ மௌத்தா போனமா, அவள் போயிட்டா, யாரோ வந்தாங்களாம், யாரோ போயிட்டாலும், சொந்த புருஷன் போயிட்டான் வெளியே அந்த பக்கம். என்ன தொடர் இது? இது என்ன கன்றாவை இது?